Hi guys, welcome to tamiltutera. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஸ்டாப்பிங் கண்டெய்னர்ஸ். ஸோ ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்க கண்டெய்னர்ஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது ஒரு சிம்பிள் கமாண்ட்ஸில் இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பொதுவாகவே ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கமாண்ட்ஸ் வந்து என்ன யூஸ் பண்ணால் டாக்கர் ஸ்டாப் அண்ட் தென் டாக்கர் கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டாக்கர் ஸ்டாப் எப்படி பேக் எண்டில் ரன் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சரில் ஃபஸ்ட்டு வந்து இப்போ டாக்கர் ஸ்டாப்னு கமெண்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா சிக்னல் சென்ட் பண்ணோம் டாக்கர் கண்டெய்னருக்கு. ஸோ அந்த சிக் டேர்ம்ன்றது டெர்மினேட் சிக்னல். ஸோ சிக்னலை வந்து டெர்மினேட் பண்ணுறது. ஸோ அதுதான் இது சொல்கிறாங்க சிக் டேர்ம்ன்றது. ஸோ இந்த சிக்னல் வந்து சென்ட் பண்ணும் கண்டெய்னர்ஸ்க்கு. ஸோ கண்டெய்னர்ஸில் ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்குது அப்படின்னா மெயின் ப்ராசஸ் இல்லை அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதை ஸ்டாப் பண்ணிடும். ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாம் இருக்கிற ஃபைல்ஸ் எதாவது ஓப்பன் ஆகிருக்குன்னா அது எல்லாமே சேவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் மெயின் ப்ராசஸ் எல்லாமே கில் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகும். அண்ட் தென் இதிலே பார்த்தீங்கன்னா கில் இருக்குது. ஸ்டாப்புக்கும் கில்லுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா டைம் தான் டிஃப்ரென்ஸு. இதில் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் எடுக்கும். ஏன்னா மெயின் ப்ராசஸ் அண்ட் தென் ஏதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் வந்து ஸ்டாப் ஆகும். இப்போ இதிலே வந்துட்டு கில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக வந்துட்டு கில் சிக்னல் கொடுத்தோம். கில் சிக்னல் என்ன பண்ணோம்னா டைரெக்டாக கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு எது மெயின் ப்ராசஸோ எது கெர்னல் ப்ராசஸோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு கில் பண்ணிடும், இம்மீடியட்டாக கில் பண்ணிடும். எதுக்குமே வெயிட் பண்ணாது, டக்குன்னு எல்லாமே கில் பண்ணிவிட்டு கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். இது வந்து கில் கமாண்டோட அட்வான்டேஜ். இதனால டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கு பேக் எண்டில் ஏதாவது அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் ஷட் டவுன் பண்ணல அப்படின்னா ஏதாவது கிராஷ் ஆக சான்ஸ் இருக்குது. இமீடியட்டாக கில் பண்ணணும் அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கில் பண்ணணும். இப்போ இதுவே ஸ்டாப் கமெண்ட்னா எல்லா ப்ராசஸும் கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டெர்மினலில் கண்டெய்னர் வந்து டெர்மினேட் ஆகும். ஸ்டாப் ஆகும். இதுக்கு ஸ்டாப்புக்கும் கில்லுக்கும் இதான் டிஃபரன்ஸு. இப்போ நம்ம வந்து ஸ்டாப் கமெண்டை பார்ப்போம். இப்போ நான் டாக்கர் ரன் பிஸி பாக்ஸ் கொடுக்குறேன். சிம்பிள் கமெண்ட் இது நான் ரன் பண்ண வைக்கிறேன். பிங் பண்ணுறேன், google.com பிங் பண்ண வைக்கிறேன். வந்து பிங் ஆகிட்டே இருக்கும் நான் அன்டில் க்ளோஸ் பண்ணுற வரை. இது எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். இப்போ நான் இன்னொரு டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா டாக்கர் ஸ்டாப் பண்ணுறேன். இது எவ்வளோ நேரம் எடுக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் டிலே ஆகும் ஸ்டாப்புக்கும் கில்லுக்கும். அது நம்ம பார்க்குறது தான். இப்போ நான் டாக்கர் ஸ்டாப் கொடுக்கறதுக்கு முன்னாடி டாக்கர் PS-A கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஐடி வந்து போட்டு நம்ம பண்ணணும். இதில் நான் சொன்ன மாதிரி டாக்கர் ஸ்டாப் கண்டெய்னர் ஐடி, அதே மாதிரி டாக்கர் கில் கண்டெய்னர் ஐடி கொடுக்கணும். நான் வந்துட்டு டாக்கர் ஸ்டாப் கொடுத்துட்டு அதை கண்டெய்னர் ஐடி நான் கொடுக்குறேன். வந்து கொஞ்சம் டிலே ஆகும், 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் கிட்ட டிலே ஆகும். இதுதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இமீடியட்டாக கில் ஆகாது. பேக்ரவுண்ட் ப்ராசஸ் எல்லாமே கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டெய்னர் வந்து ஸ்டாப் பண்ணும். இது கில் ஆகிருக்கு. இப்போ நான் திரும்பி இதை ரன் பண்ணுறேன். இப்போ கில் கமாண்டு எவ்வளோ சீக்கிரமாக கில் ஆகுதுன்ற பாருங்கள். டாக்கர் PS-A. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னர் ஐடி தான் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்துட்டு டாக்கர் கில் கொடுத்து அதுக்கு கண்டெய்னர் ஐடி கொடுக்குறேன். அப்போ தான் இமீடியட்டாக கில் ஆகிடுச்சு. எந்த செகண்ட்ஸும் டிலே ஆகலை. இதுதான் டாக்கர் ஸ்டாப்புக்கும் கில்லுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இப்போ கண்டெய்னர்ஸ் எப்படி ஸ்டாப் பண்ணுறதை இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.